இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். நான் முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இங்க நடக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏத்துக்க இஷ்டம் இல்லனா நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னல. அப்புறமும் எதுக்காக என் பின்னாடியே வந்து பிரச்சனை பண்றீங்க? யாரடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? நாங்களா இவங்களா? இப்படி சொல்றதுக்கே என்ன மன்னிச்சிருமா. இப்போ தேவையில்லாம பிரச்சனை பண்றது நீங்க தான். சத்யா அப்படிலாம் சொல்லாத சத்யா. நீ பேசாம இரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பாவம் பாக்குற மாதிரி நடிக்கிறியா? மா நிறுத்துமா. எதுக்காக ஆதிரி அக்கா மேல கோவப்படுற? ஆதிர அக்காவா? என்னடி ஆதிர அக்கா? இவ உன் அக்காவா? ஆமாமா, அக்கா இல்லாம வேற என்ன? நீ எதுக்காக தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் தான் என் மனசையும் சூழ்நிலையும் தெள்ள தெளிவா உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? உங்க கோவத்தையும் வெறுப்பையும் வீட்டுக்கு வெளியில செருப்போட சேர்த்து கழட்டி விட்டுட்டு வராம உள்ள வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன பாப்பா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா உனக்காக உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆதிரை உனக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? அண்ணே, பழசே பேசிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி நடந்ததுல அவங்க மேலயும் தப்பு இருக்கு, நம்ம சைட்லயும் தப்பு இருக்கு. நம்ம செஞ்ச தப்ப அவங்க மறந்துட்டு தான் என்ன ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நம்மளும் மறக்கிறது தான் நல்லது. அக்கா, எங்க அண்ணனும் அம்மாவும் பேசினத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. வாங்க நம்ம விளக்கேத்தலாம். வாங்கக்கா வாங்க. இந்த சத்யா, என் பங்குக்கு நான் 2 குத்து விளக்கையும் மூத்த மருமகளா ஏத்திட்டேன். நீ இளைய மருமகளா உன் கையால இந்த நல்ல விளக்கை ஏத்து. இந்தா வா.